யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யூடியூபரான கிருஷ்ணாவுக்கு நாளைய தினம் பிணை வழங்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பாக பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக இதிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு விடயமாக தமிழகத்தைச் சேர்ந்த இஸ்வான் எனப்படுகின்ற யூடியூபர் உதவி என்ற பெயரில் செய்த சில வேலைகளுக்கு தற்பொழுது எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. அவர் ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலி தொடர்பாகத்தான் தற்பொழுது பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அதிலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர தமிழகத்தின் போலி சாமியாரான பல வழக்குகளுடன், அதாவது பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டார் என்று பல வழக்குகளுடன் தொடர்பட்ட நித்யானந்தா அவர்கள் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்குள் செல்லலாம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யூடியூபர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவர் தொடர்பான வழக்கு நாளைய தினம் நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்படுமா இல்லையா என்கின்ற கேள்விகள், எதிர்பார்ப்புகள் சிலரிடம் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக சில தகவல்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். தற்பொழுதும் அது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் அவர் எப்போது கைது செய்யப்பட்டார், என்ன நடந்தது என்பது தொடர்பாக சுருக்கமாகவே இதிலே சொல்லுகின்றேன். அனைவருக்கும் தெரியும், ஒரு மாணவியை காணொளிக்கு முகம் காட்ட வேண்டும் என்று அவர் வற்புறுத்தி இருந்தார். நீ பெரிய ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டிருந்தார். 5 மாதங்களுக்கு முன்னர் அந்த காணொளி பதிவு செய்யப்பட்டிருந்தது. உதவி செய்வதாக காணொளி பதிவு செய்ய சென்ற இடத்திலே இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. யாழ்ப்பாணம் பண்டதரிப்பிலே அந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. அதற்கு பிறகாக, அதாவது அந்த காணொளி பதிவு செய்து 5 மாதத்திற்கு பிறகாக கடந்த மாதம் 8ஆம் திகதி அளவிலே அது தொடர்பான வீடியோ வைரல் ஆகியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் மீண்டும் பண்டதரிப்புக்கு சென்றிருந்தார், அந்த வீட்டுக்கு சென்றிருந்தார். மீண்டும் ஒரு காணொலி பதிவு செய்யும் நோக்கில் சென்ற நிலையில் அங்கிருந்த இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இளவாலை போலீசார் பொலிஸ் நிலையத்திலே அவரை தடுத்து வைத்து, அதாவது 9ஆம் திகதி அளவில் அவரை தடுத்து வைத்து 10ஆம் திகதி நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். நீதிமன்றம் அதன் தொடர்ச்சியாக அவரை எதிர்வருகின்ற 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கடந்த 10ஆம் திகதி உத்தரவிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 14ஆம் திகதி நகர்த்தல் பத்திரம் ஊடாக அவருக்கான பிணை மனு கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றம் அந்த பிணையை நிராகரித்து எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக 19ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகாக 19ஆம் தேதி அது தொடர்பான வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வருகின்ற 2ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் மீண்டும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த விளக்கமறியலை நீடித்திருந்தது. இந்த நிலையில் தான் நாளைய தினம் 2ஆம் தேதி இது தொடர்பான வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இந்த நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்படுமா இல்லையா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றது. கிருஷ்ணாவை ஆதரிக்கின்ற சிலருக்கு அவர் வெளியில் வர வேண்டும், அவர் எப்போது வெளியில் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். விமர்சிக்கின்றவர்கள் அவர் தொடர்ச்சியாக உள்ளே இருக்க வேண்டும் என நினைக்கின்றார்கள். அதனை கடந்து நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் குற்றவாளியா இல்லையா, அவருக்கான தண்டனை என்ன என்பது தொடர்பாக நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும். அதற்குள் யாருமே தலையிட முடியாது. ஆனால் பல சட்டத்தணிகள் கூறுகின்றார்கள் அவருக்கு நாளைய தினமும் பிணை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று கூறுகின்றார்கள். அது தவிர அவருக்கு உச்ச நீதிமன்றத்தில் தான் பிணை எடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட சுமார் 3 மாதங்கள் ஆகும் என்று, அதாவது அவர் கைது செய்யப்பட்ட காலத்திலிருந்து 3 மாதங்கள் ஆகலாம் அவர் பிணையில் வெளிவர என்கின்ற தகவலை ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதைத்தான் இப்போதும் சொல்லுகின்றார்கள். எனவே நாளை என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு செய்தியாக தமிழக யூடியூபரான இர்ஃபான், இவரை கூடுதலான உலக தமிழர்களுக்கு தெரியும். ஃபுட் ரிவ்யூவராக அவர் இருக்கின்றார். அதாவது உணவகங்களுக்கு சென்று அல்லது ஏதாவது உணவை எடுத்து அந்த உணவு எப்படி இருக்கின்றது என்று அவரை சாப்பிட்டு காட்டி ஒரு காணொலியை பதிவு செய்வார். இந்த நிலையில் தான் அவர் பெருமளவிலே கவனத்தை ஈர்த்த ஒரு யூடியூபராக இருக்கின்றார். அதிக சப்ஸ்கிரைபர்ஸை ஈர்த்த ஒரு யூடியூபராக இருக்கின்றார். இவ்வாறான நிலையில் தான் நேற்று முன்தினம் அவர் ஒரு காணொலி ஒன்றினை பதிவு செய்திருக்கின்றார் தனது யூடியூப் தளத்திலே. ரம்லானை முன்னிட்டு அவர் மக்களுக்கு ஆடை கொடுக்க போகின்றேன், பணம் கொடுக்க போகின்றேன், இது எனது மனைவியின் ஐடியா, அம்மாவின் ஐடியா என்று கூறிக்கொண்டு ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு மனைவியை மேற்றிக்கொண்டு வேறொரு பெண்ணையை மேற்றிக்கொண்டு வீதியிலே செல்லுகின்றார்கள். வாகனத்தில் இருக்கின்ற போதே வீதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் என்று தெரிந்தவர்களுக்கு ஒரு பார்சல் கொடுக்கின்றார்கள், ஒரு பொதியை கொடுக்கின்றார்கள், ஒரு கவரையும் கொடுக்கின்றார்கள். அதற்குள் பணம் இருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த நிலையில் அவ்வாறு கொடுத்து கொண்டு சென்ற போது இந்த நிலையில் தான் திடீரென்று ஒரு இடத்திலே 2-3 பேர் ஓடி வந்திருக்கிறார்கள்.
அப்போது பொறுமையாக இருங்கள், ஏன் இப்படி அடிபடுகின்றீர்கள் என்று அவர் பேசுகின்றார். அதற்கு பின்னாலே ஒரு பிஜிஎம் ஒன்று போடுகின்றார்கள். அது ஒரு பயங்கரமான பிஜிஎமாக இருக்கின்றது. அதற்கு பிறகாக ஏன் இப்படி இவர்கள் அடிபடுகின்றார்கள் என்று அவர் கேட்கின்றார். மனைவி சொல்லுகின்றார், எனக்கு இந்த விரலிலும் கீறல் விழுந்து விட்டது என்று. அதாவது அவர் ஏதோ பெரிய ஆள் மாதிரி அவர விரலில கீறல் விழுந்துட்டான், அப்படி இவர்கள் புடுங்குகின்றார்களாம் என்கின்ற அடிப்படையிலே அவரும் கூறியிருந்தார். அதற்கு பிறகாக அவர்களிடமிருந்து தப்பி வந்து விட்டதாக கூறி அதற்கு ஒரு வீடியம் போடுகின்றார்கள். எனவே முஸ்லிம்கள் தொடர்பாக பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்து எனக்கு இருக்கு. ஆனால் அவர்கள் ரம்லானோ அல்லது ஏனைய நிகழ்வுகளின் போதோ உதவி செய்கின்ற போது மிகவும் பக்குவமாக அவர்கள் உதவி செய்வார்கள், மரியாதையாக உதவி செய்வார்கள். ஆனால் இஃப்வான் போல ஒரு முஸ்லிமை நான் பார்த்ததிலே, இதை விட அவர் திமுக அடிமை அல்லது திமுக ஆதரவாளரான ஒருவராக இருக்கின்றார், கனிமொழிக்கு நெருக்கமான ஒருவராக இருக்கின்றார். ஏற்கனவே வாகன விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்தது, அதில் அவர்தான் அந்த வாகனத்தை ஓட்டியதாக கூறப்படுகிறது. கனிமொழியின் உதவியுடன் அவர் தப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதை தவிர பாலினத்தை அறிவித்தார், அது இந்திய சட்டப்படி குற்றமாக இருக்கின்ற நிலையில் தனது மனைவி கற்பமாக இருக்கின்ற போது வயிற்றில் இருக்கின்ற குழந்தை ஆனா பெண்ணா என்பது தொடர்பாக அவர் பாலினத்தை அறிவித்தார். தொடர்பாக ஒரு நிகழ்வை நடத்தியிருந்தார். அதுவும் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகின்றது. அதுவும் திமுக ஆதரவாளர் என்கின்ற அடிப்படையால் அந்த பிரச்சனை மூடி மறைக்கப்பட்டது. அதாவது அவருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை, ஆனால் தண்டனைக்குரிய குற்றமாக அது இந்தியாவிலே இருக்கிறது. ஆகவே இவ்வாறு திமுக ஆதரவுடன் செயற்படுகின்ற குறித்த இஸ்வான் எனப்படுகின்ற யூடியூபர் உதவி செய்கின்றனர் என்கின்ற பெயரில் மக்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் வாகனத்தை விட்டு இறங்காமல், மரியாதை இல்லாமல், அதுவும் அவர்கள் ஏழைகள் 1-2 பேர் ஓடி வந்து விட்டார்களாம் என்பதற்காக அவர்களை ஏதோ பேசி இப்படியான ஒரு அநாகரிகமான ஒரு செயலை அவர் செய்திருந்தார். ஆகவே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற யூடியூபர் சிலர் போலதான், அதாவது உதவி செய்வதாக தெரிகின்ற யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் போலதான் தமிழகத்திலும் இவர்கள் இருக்கின்றார்களா, இவர்கள் மனநிலையும் அப்படித்தான் இருக்கின்றதா? திடீரென்று யூடியூப் மூலமாக இவ்வளவு பெயர் புகழ் பணம் வருகின்ற போது இவர்களின் நடவடிக்கைகள் அனைத்துமே இவ்வாறு மாற்றம் அடைகின்றது என்கின்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அந்த நடவடிக்கையை, அந்த காணொலியில் இடம்பெறுகின்ற சில விடயங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, தமிழகத்தின் போலி சாமியாரான நித்யானந்தா இறந்து விட்டதாக அவரது சகோதரியின் மகன் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. நித்யானந்தா அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இறந்து விட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. நித்யானந்தா தமிழகத்திலே ஒரு சாமியாராக இருந்தார், மரியாதைக்குரிய சாமியாராக இருந்தார். அதற்கு பிறகாக நடிகையுடன் உல்லாசமாக இருந்த காணொலி ஒன்று வழியாக இருந்தது. அதை தவிர அவர் மீது பல வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது, பல வழக்குகள் தொடர்பட்டவராக அவர் இருக்கின்றார். இந்த நிலையத்தான் இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்று கைலாசா எனப்படுகின்ற ஒரு தனி நாட்டையை அவர் உருவாக்கியிருந்தார். அதற்கென்று கொடி, அதற்கென்று நாணயம், அதற்கென்று தனி கடவுச்சீட்டு என்று பல்வேறுபட்ட விடயங்களை அவர் அறிவித்திருந்தார். அதை தவிர இந்துக்கள் குடியேறலாம் என்று வர அவர் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் அடிக்கடி அவர் காணொலி வெளியிட்டு வந்தார். இந்த நிலையில் தான் அவர் 2 தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவர் தொடர்பாக வதந்தி பரவுவது என்பது இது முதல் முறை அல்ல, ஏற்கனவே இவ்வாறு நடந்திருக்கிறது. அவர் உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வெளியாகும். அதற்கு பிறகாக அவர் காணொலி வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது உண்மையா இல்லையா என்பதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் அவரது சகோதரின் மகன் இவ்வாறு ஒரு காணொலி வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே அது தொடர்பான தகவலையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏன் இந்த செய்திகளுடன் நித்யானந்தாவின் செய்திகளையும் நான் கூறினேன் என்று சொன்னால், கிட்டத்தட்ட அனைவருமே அப்படித்தான் இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் மோசடிக்காரர்களின் முக்கியமான செய்தியாக இந்த செய்தி தொகுப்பு அமைந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.